சார் ஆமாம் சார். சார் நீங்கள் அமிச்ச லொக்கேஷனில் தான் சார் இருக்கோம். வந்துட்டோம் சார். ஓகே, வெயிட் பண்ணுங்க. சரிங்க சார். பிரதர், பணம் வாங்கி தரான்னு சொன்னேன், ஓலக்கட்டையில இருக்கிறான். நம்மளுக்கு எப்படி அவன் பணம் வாங்கி தருவான்? ஐயோ வாங்கி தர வர அவன் வேணலாம் சொல்லாதீங்க சிஸ்டர். பிரதர், ஓலக்கொட்டை பிரதர், அது முழு ஓலக்கொட்டை கூட அரைக்குறை ஓலக்கொட்டை ஆகுது. இவன் எப்படி நம்மளுக்கு பணம் வாங்கி தருவான்? சிஸ்டர், இது அவர் வீடு கிடையாது சிஸ்டர், ஷூட்டிங் செட்டு. இங்க வர சொன்னாரு, அதான் வந்திருக்கோம். அவர் வாங்கி கொடுத்துருவாரு. எனக்கு நம்பிக்கையே இல்ல. அந்த செட்டை மட்டும் அந்த பக்கம் மாத்தி போட்டுருங்க. உள்ள சார் இருக்கிறாரா? அவர் தான் சிஸ்டர் நமக்கு பணம் வாங்கி தர போறவரு. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இவங்க என்னோட சிஸ்டரு. இவங்க ஃபேன்சி ஸ்டோர் வச்சிருக்காங்க. நான் ஹோட்டல் வச்சு நடத்திட்டு இருக்கேன். ஃபினான்ஸ் வேணும்னு கேட்டிருந்தேன்ல சார். அதுதான் நீங்க சொல்லும் போது எனக்கு ஒன்றும் புரியல. 2 பேருமே ஷாப் வச்சிருக்கீங்க, அதை வச்சு நீங்க பேங்க்ல லோன் அப்ளை பண்ணா வருமே. லோன் அப்ளை பண்ணா கொடுப்பாங்க, ஆனா வட்டி கட்ட சொல்லுவாங்க. பின்ன பணம் வாங்கினா வட்டி கேட்பாங்க தான். வட்டிக்கு வாங்க நம்மளுக்கு தெரியாது, அதுக்கு எதுக்கு நம்ம இவரை பார்க்க வரணும்? நீ எல்லாத்தையும் அவசரப்பட்டு பேசாத, ஒரு நேரம் கம்னு நான் பேசுறேன். என்ன உங்களுக்குள்ளேயே பேசுறீங்க சார்? அது ஒண்ணும் இல்ல, வட்டிக்கு பணம் தருவாங்க, ஆனா எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாத பணம் வேணும். அதான் சார் உங்களை பார்க்க வந்தோம். ரொம்ப யோசிக்கிறாரு. இவரை நம்பி என்ன வரை கூட்டிட்டு வந்துட்டேன். கொஞ்ச நேரம் சும்மா இருங்க சிஸ்டர். அப்படி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாம வேணும்னா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் உங்க ரிலேஷன் இருந்தாங்கன்னா நீங்க அவங்க கிட்ட வாங்கிக்கலாமே. இது எங்களுக்கு தெரியவே தெரியாது பாரு, இவர் புதுசா சொல்றாரு. சார் நீங்க ஏதோ தப்பா நினைக்காதீங்க. எங்க சிஸ்டர் ஏதோ மனசுல வச்சுக்க மாட்டாங்க, அதான் இப்படி பேசுறாங்க. கொஞ்ச நேரம் அமைதியாரேன். பிரதர், உங்க சிஸ்டர் மனசுக்குள்ள வச்சுதான் பிரச்சனை இல்ல. இவ்வளவு லபோதி போன்னு கத்தனா பாக்குறவன் நான் என்னமோ உங்ககிட்ட கடன் வாங்கின மாதிரி இருக்கு. நான் அப்படி சொல்லமா, பேங்க்ல போனா இன்ட்ரெஸ்ட் கேட்பாங்க, அதுக்குதான் பேங்க் நடத்துறாங்க. ஃப்ரெண்டோ சொந்தக்காரங்க கிட்ட கொஞ்சம் கைமாத்தா வாங்கி பிசினஸ் டெவலப் பண்ணலாமே, அங்க கேட்டிருக்கலாமே அப்படின்னு சொன்னேன். சொந்தக்காரட்டே நாங்க பணம் வாங்கினா உங்களுக்கு நாங்க முன்னேறது பிடிக்காது. ஆமா சார், அதனாலதான் சார் நாங்க உங்ககிட்ட பணம் கேட்டு வந்தோம். ஏய், பணம் கேட்டு வந்தியா? பணம் கேட்டு வரல, பணம் அரேஞ்ச் பண்றதுக்காக கேட்டு வந்திருக்க. நீ என்னமோ புதுசா பணம் கேட்டு வந்தன்ற. இப்ப என்ன சார் தெரியாம வாய் தவறி சொல்லிட்டாரு. பணத்துக்கு என்ன ஒரு வழி சொல்லுங்க. ஐயோ, இவ கத்துறத பார்த்தா குடுக்குறவங்க கூட குடுக்காம போயிடுவானே. ஏமா ஃபேன்சி ஸ்டோர் நடத்துறேன்னு சொல்றாங்க, இப்படி ஆஷா கத்தனா எவமா கஸ்டமர் வருவான்? கொஞ்சம் பொலைட்டா பேசுங்க, சாஃப்டா பேசுங்க. பிரதர், நான் ஒன்று சொல்றேன். இப்போ ஃபைனான்ஸ் வாங்கி வட்டி கட்டாம இருக்கணும்னா ஒரு ஐடியா இருக்கு. அந்த ஐடியாவை நீங்க ப்ராசஸ் பண்ணும் போது கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. இப்போ உங்க கடையில வாங்க வராங்க, இவங்க ஃபேன்சி ஸ்டோர்ல வாங்க வராங்க, உங்க துணி கடையில வாங்க வராங்க, ஹோட்டல்ல வாங்க வராங்க வச்சுக்கோ. மீதி காசு கொடுக்காதீங்க. மீதி காசு கொடுக்க வேணாவா? கொடுத்தவன் மீதி காசு கேட்பானே. கோர மாசத்துல பிறந்ததா நான் பேசி முடித்துக்குள்ள நடுநடுல வார்த்தை எடுக்குது. நீ மீதி கொடுக்க வேணாம்னு சொன்னது பணமா திருப்பி கொடுக்காதீங்க. பணமா திருப்பி கொடுக்காம அதுக்கும் வேற எதனா பொருள் கொடுக்க சொல்றீங்களா? சிஸ்டர், அவரை பேச விடுங்க. மீதி காசுக்கு நீ பொருள் தர வேணாம். ஒரு டோக்கன் மாதிரி பிரிண்ட் போட்டு வச்சுங்க. 1 ரூபாய், 2 ரூபாய், 5 ரூபாய், 10 ரூபாய், 20 ரூபாய், 50 ரூபாய், 100 ரூபாய், 500 ரூபான்னு பிரிண்ட் பண்ணி வச்சுக்கோங்க பேப்பர்ல. இப்போ ஒரு ஆள் 500 ரூபாய் கொடுத்து வாங்குறாரு, 350 ரூபாய்க்கு வாங்கிட்டாரு, 150 ரூபாய் சில்லறை இல்லைங்கன்றங்க. அப்போ ஒரு 100 ரூபாய் டோக்கனும் ஒரு 50 ரூபாய் டோக்கனும் கொடுத்து அனுப்பிச்சிருங்க. முந்திரி கோட்டை பேச விடுன்னு சொன்னார்ல, அந்த 150 ரூபாய்க்கு பதிலாக டோக்கன் கொடுத்து அனுப்பிச்சிட்டிங்கன்னா அவன் திருப்பி எப்போ மாற்ற வரான் நம்ம கடைக்கு, அது வரைக்கும் அந்த பணம் நம்மளுக்கு. இப்படியே வரமுனுக்கெல்லாம் பேலன்ஸ் இல்லை, சில்லறை இல்லைன்னா ஒரு 1 லட்சமோ 50,000 ரூபாய்க்கு நீங்கள் டோக்கனாகவே வெளியே அனுப்பிச்சிடுறீங்க. அந்த 50,000 1 லட்சம் அடுத்தவன் பணம் நம்ம கிட்ட இருக்கு, வட்டியும் இல்லை, ஒன்றும் இல்லை. இதுல இன்னொரு லாபம் இருக்கு. இன்னொரு லாபமா? என்ன சார் அது? சொல்றேன். டோக்கனை தொலைச்சிட்டான்னு வச்சுக்கோ, அந்த காசே நமக்கு சொந்தம். டபுள் இல்லை, அவன் வாங்கிட்டு போனான்னா அந்த பணம் நம்ம கிட்ட இருக்கு, அது வரைக்கும் ரொட்டேஷன் பண்ணலாம். அந்த டோக்கனே அவன் தொலைச்சிட்டானாலோ இல்ல மறுபடியும் வந்து வாங்காம போனாலோ அவ்வளவும் காசு இல்ல. பார்க்க லூசு மாதிரி இருந்தாலும் ஐடியா சூப்பரா இருக்குது. வாயாலதான் எல்லாம் கெட்டு போகுது. சாரி, உங்களை லூசுன்ட்டேன். இதே ஐடியாவை நாங்க ஃபாலோ பண்ணா எங்களுக்கு எதனா சிக்கல் வருமா? வராது சிஸ்டர். வந்தா என்ன பண்றதுன்னா ஐடியா கேட்கற, நீ வாயை மூடிரு. பிரதர், உங்க சிஸ்டர் பயங்கர தெளிவா இருக்காங்க. ஒருவேளை ஏதாவது சிக்கல் வந்தா என்னை கோத்து விட்டு போயிடாதீங்க, அதுக்கும் ஐடியா சொல்றேன். நீங்க உடனே பொதுமக்கள் பணத்தெல்லாம் எப்படி நீங்க வாங்கி வச்சுக்கலாம், டோக்கன் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டா, நீங்க உடனே டோல்கேட்ல இருக்கிற ஃபாஸ்ட் ட்ராக்ல பணம் போட சொல்றீங்களே,
அந்த பணத்துக்கு வட்டி தரீங்களா நீங்க? அது ஏன் போட்டு வைக்க சொல்றீங்க? அப்பப்போ நாங்க கொடுத்துட்டு டோல்கேட்ல போவோம்ல, அது என்ன ஆப்ல போட்டு வைக்கிறது அப்படின்னு கவர்மெண்ட் மேலேயே திருப்பி. பயங்கர கேடியா இருக்கிறாரு, பிரில்லியன்ட் புத்திசாலியா வேற இருக்கிறாரு. புத்திசாலின்னு சொன்ன நியாயம், கேடின்ற அவரை போய் இது நியாயமா? சாரி புத்திசாலி, உங்களை கேடின்னு சொல்லிட்டேன். கேடின்னு சொன்னது அவர்கிட்டயே போய் சொல்லுத, இதை நான் என்னன்னு சொல்றது? சார் புத்திசாலி சார், பொருளே இல்லாம பணம் சம்பாதிக்கிறேன்னா வழி சொல்லுங்க. சார் என்ன கேக்குறீங்க? அதெல்லாம் எப்படி ஐடியா சொல்லுவாரு? புத்திசாலின்னு சொல்லிக்கிறேன், ஏன்னா ஐடியா சொல்லுவாரு, சொல்லுங்க. அதாவது நீங்க அரசியல நின்றுட்டு ஏதாவது சட்டமன்ற உறுப்பினரோ அல்லது பார்லமெண்ட் உறுப்பினரோ அல்லது கவுன்சிலரோ ஆயிடுங்க. ஏன்னா உன் வாய்க்கு நீ ஆகலாம். ஆயிட்டே வச்சுக்கோ, போடாத ரோட போட்டேன்னு சொல்லி ஒண்ணுமே இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம மொத்தமா முழுங்கிடலாம். நீ வேலை செய்யாம எவனோ செஞ்ச கான்ட்ராக்ட் வேலையில கமிஷன் வாங்கிடலாம். அதனால நீ ஃபேன்சி ஸ்டோர்ல பொருள் வாங்கி போட்டு இப்ப நான் சொன்ன ஐடியா படி அந்த பணத்தை வாங்கி போடுறதை விட ஒண்ணுமே இல்லாம நீ சம்பாதிக்கலாம். அதுக்கு அதுதான் வழி. ஓகே, எந்த கட்சியில போய் சேர்ந்தா அந்த மாதிரி சம்பாதிக்க முடியும், அதையும் நீங்களே சொல்லிடுங்களேன். ஏமா, எந்த கட்சின்னு கேட்க கூடாது. யார் ஆட்சியில இருக்காங்களோ அந்த கட்சியில போய் அப்படியே போயிட்டு தலைவரை உங்க கொள்கை பிடிக்கும், உங்களை பிடிக்கும், அவங்கள பிடிக்கும்னு சொல்லிட்டு சேர்ந்துடணும். அதுல போய் சம்பாதிக்கணும். ஏன்னா ஏதாவது ஒரு கட்சியில இருந்தா அந்த கட்சி ஜெயிக்கும் போது மட்டும் தான் சம்பாதிக்கும். எந்த கட்சி ஜெயித்தாலும் கட்சி தாவி தாவி போக வேண்டியதுதான். அங்க போயிட்டு நீங்க தான் சொல்லிட்டு அந்த கட்சியில சீட்டு வாங்கி நின்று சம்பாதிச்சு அவங்க நம்மளை ஏதாவது திட்டியோ துப்பியோ அமிச்சாங்கன்னா உடனே இன்னொரு கட்சியில் தாவணும். அதாவது யாரெல்லாம் ஆட்சிக்கு வராங்களோ அந்த கட்சியில சேர்ந்தோம்னா நீ சம்பாதிக்கலாம். சார், சிஸ்டரை பத்தி உங்களுக்கு தெரியல, பயங்கரமான கேடி. அது இந்த மாதிரி ஐடியா எல்லாம் கொடுக்காதீங்க சார். பிரதர், நான் கேடித்தனம் பண்ணி தான் உனக்கு ஓட்டலே வச்சு தந்தேன், அது உனக்கு ஞாபகம் இருக்குதா? என்னது பிரதர், கேடித்தனம் பண்ணி தான் உனக்கு ஹோட்டல் வச்சு கொடுத்தாங்களா? சார், நான் இப்ப சொந்தமா வச்சிருக்கேன் ஹோட்டலு. முன்னாடி இவங்க அதுல சமையல் வேலைக்கு போனவங்க தான். அங்க அந்த ஹோட்டல்ல சரியா சமைக்காம உப்பு காரம் அதிகமா போட்டு என்னென்னத்தையோ பண்ணி அந்த ஹோட்டல்ல இழுத்து மூட வச்சு அது என் பேர்ல வாங்கி கொடுத்துட்டேன். அவ்வளவு பெரிய தில்லாலங்கிறியா நீ? ஏப்பா, இன்னொரு தடவை என்ன தேடி இங்க கூட்டின்னு வராது. நாளைக்கு நான் பண்ற இந்த பிசினஸுக்கே உலைய வச்சாலும் ஆச்சரியப்படுறது இல்லை. நன்றி, போயிட்டு வாங்க. நான் தான் ஐடியா கொடுத்தேன்னு யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. நீங்க தான் ஐடியா கொடுத்தேன்னு சொல்லாம இருக்கணும்னா எனக்கு ஒரு 25,000 கொடுங்க. நான் 25,000 தரணுமா? எதுக்கு 25,000 தரணுமா? பிரதர், இவ்வளவு நேரம் பேசினார்ல, அது வீடியோ எடுத்தால அவர் காட்டு. நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. இவ்வளவு நேரம் நீங்க பேசுனத யதார்த்தமா என் போன்ல வீடியோ ஷூட் பண்ணிட்டே இருந்துட்டேன். எதுக்கு யதார்த்தமா எடுத்தேன்னு சொல்றேன்? சொல்லி வச்சுதான் எடுத்தேன்னு சொல்லு, நம்மளுக்கு என்ன பயம்? என்ன நெஞ்சு தைரியம் உங்களுக்கு? ஏன்பா, ஒரு 5,000 தரேன், அந்த வீடியோ மட்டும் எனக்கு செட் பண்ணிட்டு டெலீட் பண்றேன் ப்ளீஸ். இல்ல 5 வாங்கிக்கோ, 10 வாங்கிக்கோ, நான் அசிங்கப்படுத்துறேன். நாங்க நினைச்ச 50 கேட்டு இருப்போம், போனா போட்டேன்னு 25 கேக்குறேன், ஒழுங்கா போடு. சார், தப்பா நினைக்காதீங்க. போன வாரம் இதே மாதிரிதான் ஒரு வீடியோ எடுத்தோம். அங்க 1 லட்ச ரூபா கட்டி மிரட்டணும், அவரும் கொடுத்துட்டாரு. தங்கச்சி கேட்ட மாதிரி ஒரு 25 கொடுத்துட்டீங்கன்னா உடனே சென்ட் பண்ணிடுறோம், டெலிட்டும் பண்ணிடுறோம். எல்லாம் என் நேரம். ஜிபே நம்பர் சொல்லுப்பா. அம்சம் பாரு. பணம் வந்துருச்சா? வந்துருச்சே. ஒன்னும் பிரச்சனை இல்லை, எவிடன்ஸ் நம்ம கிட்ட பக்காவா மாட்டிக்கிச்சு. இனி எப்ப வேணாலும் வந்து பணம் வாங்கிக்கலாம், வா போலாம். எவிடன்ஸ் மாட்டிச்சா? ஐயோ, இதுதான் பகல் கொள்ளையா இருக்கு. ஐடியா கேட்டு பணம் போடி ஜீப் அமுச்சு வச்ச பணத்தை வச்சு பணம் போகுது. ஐயா